வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான சுவையான எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச முட்டை பணியாரம் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இதை ஒரு பீட்டரை வச்சு நல்லா நுர வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு வாணலில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு உளுந்தம் பருப்பு ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. கூடவே சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. அடுத்தது உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல ஒரு 2-3 பச்சை மிளகாவை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் கூட சேர்த்திக்கலாம். இது மாதிரி லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுறணும். வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்னு இல்லை, ரொம்ப கோல்டன் ப்ரௌன்லலாம் மாறணும்னு கிடையாது. ஒரு 3/4 பதம் வதங்கினா போதும். அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கிருச்சு, போதும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தை கூட ஆட் பண்ணிடலாம். இது கூட நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இது கூட நம்ம வீட்டில் நார்மலாக இட்லிக்கு அரைச்சி வச்சுருக்க மாவை 1 கப் அளவுக்கு எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி மாவில் உப்பு போட்டு அரைச்சிருக்கனால நம்ம அதிகமாக போடணுன்றது இல்லை. நம்ம வெங்காயத்துலேயுமே தனியாக உப்பு போட்டுட்டோம், அதனால் இதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முட்டையும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அவ்வளோதான். இப்போ மாவு ரெடி ஆயிருச்சு. இப்போ பணியாரக்கல்லை வச்சு எல்லா கையிலையுமே நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இது மாதிரி நீங்கள் எல்லா குழியிலையுமே எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு நம்ம மாவை ஊற்றிடலாம். இப்போ இதை நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க. இப்போ நல்லா வெந்திருக்கும், நம்ம திருப்பி விட்டுறலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே திருப்பி விடுங்க.
இதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ ரொம்பவே டேஸ்டான முட்டை பணியாரம் ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.